ஹாய், அருமை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாருங்க, ஒரு நொடி கதை. பாருங்க, அவன் பேர் மிதுன். அவன் லண்டனில் வேலை செய்கிறான். கை நிறைய சம்பாதிக்கிறான். நல்ல படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். சமீபத்தில் இந்தியாவுக்கு வர்றான், தமிழ்நாட்டுக்கு வர்றான், திருநெல்வேலிக்கு வர்றான். வந்த உடனே அப்படியே ஊரை சுற்றி பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை. காரில் அப்படியே ஊரை சுற்றுறான். அப்படியே பார்த்துட்டு போகும்போது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்குது. பில்டிங் வேலை நடக்குது. அந்த வேலையில் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு 40-45 வயசு இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அந்த சாந்து சட்டியை எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு சித்தாள் வேலை பார்க்குறாங்க. இவன் உடனே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட போய் விசாரிக்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா, எல்லாம் என் பிள்ளைக்கு தான். எனக்கு 4 பிள்ளைங்கப்பா, 3 பொம்பளை பிள்ளைங்க. அதுக்கு வேலை பார்க்குது. இந்த பையன் நல்லா படிக்கணும், காலேஜ் படிக்கிறான், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். அப்படி படித்து முடித்தோடனே நல்ல வேலைக்கு போகணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால தான் நான் இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இவனுக்கு மனசு கேட்கல. இந்த அம்மா மேலே ஒரு கரிசனை ஆகிறான். உங்கள் பையனுக்கு ஃபீஸ் எல்லாம் நான் கட்டிடுறேம்மா, கவலைப்படாதங்க, நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம். ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமான வேலையை செய்கிறீங்க, நீங்கள் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்கம்மா, என்ன உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சிக்கிடுங்க அப்படிங்கிற. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கடவுளே ஒருத்தரை வழி அனுப்பி வச்சதான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் எனக்காக இன்னொரு பிள்ளை கஷ்டப்படணுமா? நான் என் பிள்ளைக்காக கஷ்டப்படுறேன், ஆனால் அந்த பிள்ளை எனக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு, வேண்டாப்பா பரவாயில்லங்க, இல்லைம்மா ஃபீஸ் நான் கட்டுறேன் அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறான். என்னப்பா என் மேலே இவ்வளோ கர்ஷனையாக இருக்குன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், நான் அந்த அளவுக்கு வெளிநாடு போய் லண்டனில் அந்த அளவுக்கு வேலை பார்த்து பெரிய ஆளாக இருக்கேன். நினச்சா காசு வரும், நினைக்க முடியாத அளவுக்கும் காசு வருது. பட் பாருங்கள், எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. எப்படி தெரியுமா? 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி. அதை என்னால் மறக்க முடியுமாம்மா? அதனால தான் எங்கள் அம்மா மாதிரி யார் கஷ்டப்பட்டாலும் என் மனசை தாங்கிறதில்ல. ஏன்னா பெண்ணுங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெண்ணுங்கிறது ஒரு ஆணுக்கு பெரிய வரம். மகளிர் தினத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துறேம்மா சொல்லிட்டு போனேன். அந்த அம்மாவுடைய கண்களில் அப்படியே கரை புரண்டு ஓடியது ஆனந்த கண்ணீர். நன்றி, வணக்கம்.